ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டைலில் கடலை மாவு வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 6 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும், தக்காளி கம்மியாக சேர்த்துக்கணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷல். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும். அப்படியே சைடில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டியே இல்லாத மாதிரி. இப்போ இதில் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதோடு நான் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்து உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கட்டியே இல்லாத மாதிரி கரைச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டியாட்ட ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மசாலா ரெடி. அப்படியே சைடில் பூரி போட்டுடலாம். பூரிக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான டிப் என்ன அப்படின்னா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறமா கடாய் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கப்போ போட்டிங்க அப்படின்னா நல்லா புஃப்னு இந்த மாதிரி வரும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான பூரி அண்ட் கடலை மாவு மசாலா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.